ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காப்பி பேஸ்ட். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் பார்த்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோவில் கன்னியாகுமரிக்கு எப்படி வந்தோம் அண்ட் சன்ரைஸ் எப்படி பார்த்தோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அந்த ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தோம். வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட் கமெண்ட்டில் அந்த வீடியோவோட லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ சன்ரைஸில் லேட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ சன்ரைஸ் பார்க்காம ஃபஸ்ட்டு ரூம் கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பித்தோம். சீசன் டைம் அண்ட் சண்டே வேறு அப்படிங்கிறதுனால ரூம் கிடைக்கவே இல்லை. நாங்களும் தேடிட்டே இருக்கோம், எங்கேயுமே ரூம் கிடைக்கல. அண்ட் லாஸ்ட்டாக எம்கேஎஸ் இந்த ஹோட்டலில் ரூம் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இப்போ கேட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணி பார்க்குறோன்னாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ரூம் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு ரூமை புக் பண்ணிட்டோம். ரூம் செகண்ட் ஃப்ளோர் இருக்குன்னு சொன்னாங்க. செகண்ட் ஃப்ளோரான்னு கேட்டோம். ஆமாங்க, செகண்ட் ஃப்ளோர் இருக்குது, லிஃப்ட் ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைனாங்க. ஸோ லிஃப்ட்டில் ஏறி செகண்ட் ஃப்ளோர் போனதுக்கப்புறம் ரூமை காமிச்சாங்க. ரூம் ஓப்பன் பண்ணதுமே ரூம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்துச்சு. இந்த ஃபுட்டேஜ் நாங்கள் செக் அவுட் பண்ணும்போது எடுத்தது அப்படின்றனால எப்படி இருக்குது, மற்றபடி அவங்க கொடுக்கும்போது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாகவே கொடுத்துருந்தாங்க. ரூமில் உள்ள மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இருந்த டயர்டுக்கு ரூமுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். ரூம்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்ததுமே நம்ம ஃபஸ்ட்டு விவேகானந்தர் பாறைக்கு போட்டிங்க்கு போகணும் அப்படின்றத எங்களோட ஃபஸ்ட்டு பிளானாக இருந்துச்சு. ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது போட்டிங்க்கு அவ்வளோ கூட்டம். என்னடா இது இவ்வளோ கூட்டம் இருக்குது, எப்படா இந்த கூட்டத்தை எல்லாம் கடந்து நம்ம போட்டிங் போவோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். பக்கத்தில் ஒரு டீ குடிக்கும் போது சொன்னாங்க, இந்த கூட்டத்தில் நீங்கள் நின்னாலுமே போட்டிங் போகிறது டவுட்டு தான், ஏன்னா போட்டிங் 4 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால் இப்போ வெயிட் பண்ணாதீங்க. ஸோ மற்ற இடத்துலாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு மதியம் ஒரு 2-3 மணி போல் வந்து பாருங்கள், அப்போ மேபி கூட்டம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் போகிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பும் போதே பக்கத்தில் கோயிலில் பிரசாதமாக பொங்கல் கொடுத்தாங்க. சாப்பிடல, இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக முடிச்சிடும் அப்படின்ட்டு பொங்கலை சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு பகவதி அம்மன் கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு கிளம்பணும். கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. எவ்வளோ கூட்டம் தானே பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி சிறப்பாக பகவதி அம்மன் கோயிலில் தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வந்தோம். சன்ரைஸ் வியூ பாயிண்டில் ரிலாக்ஸாக நின்று பொறுமையாக அதை பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ஏர்லி மார்னிங் வரும்போது கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இப்போ கூட்டம் இல்லை அப்படின்றனால பொறுமையாக அந்த இடத்துல நின்று அந்த இடத்த கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதையே பார்த்துட்டு இருந்தோம். இந்த டே முடிச்சுட்டு நாங்கள் எல்லா இடத்தையும் சுற்றிட்டு மறுபடியும் நைட்டும் இதே பிளேஸ்க்கு வந்தோம். நைட் இதே பிளேஸ்க்கு வந்தப்போ திருவள்ளுவர் சிலை வண்ண விளக்குகளால் வேறு லெவலில் ஜொலிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வியூவை இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். நாங்கள் நைட்டு வரும்போது இந்த இடத்துல இந்த வியூ பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் நின்று அதை பார்த்து ரசிக்கிட்டே இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் அதை பார்த்து ரசிக்கிட்டே இருந்திருப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்க வந்தது இந்தியாவோட கடைசி முனை, முக்கடல் சங்கமிக்கும் இடம். இதை திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே இங்கே மட்டும்தான் இந்த மாதிரி 3 கடல் சங்கமிக்கிற இடத்த உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம நிற்கிற இடத்துலேருந்து இடது பக்கம் வங்காள விரிகுடா கடலும், வலது பக்கம் அரபிக்கடலும் அண்ட் நமக்கு நேராக இந்திய பெருங்கடலும் இருக்குது. இந்த 3 பெருங்கடல்களும் சங்கமிக்கிற இடம் பார்த்திங்களா, அங்கே ஒரு கொடி நட்டுருக்காங்க பார்த்திங்களா, அதுதான் இந்த 3 கடல்களும் சங்கமிக்கிற ஒரு இடம். இந்தியாவிலேயே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இப்படி ஒரு அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துல நாம் நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷத்தோடு தான் இங்கே நின்றுட்டு இருந்தோம். அடுத்ததாக பக்கத்துலேயே ஒரு சீட்டிங் ஸ்டேஜ் மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு பிளேஸ் இருந்துச்சுங்க. அதில் உட்காந்து பீச் வியூவை பார்க்குறதும் பீச்சில் விளையாடுறதும் வேறு லெவலில் இருந்துச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவ்வளோ பேரும் அந்த இடத்துல நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதே இடத்துல இருந்து நைட் வியூவும் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த நைட் வியூவும் உங்களுக்காக காமிக்கிறேன். இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஸ்டெப்ஸில் இறங்கி பீச்சுக்குள்ளே போகிற மாதிரி இன்னொரு சூப்பரான பிளேஸ் இருந்துச்சு. இந்த பிளேஸில் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் டேயில் பார்க்கவும் சரி நைட்டில் பார்க்கவும் சரி இந்த வியூவும் இந்த பிளேஸும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நைட்டில் இன்னுமே வேறு லெவலில் இருந்துச்சு. அதை ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கேருந்து கிளம்பிட்டு அடுத்ததாக காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு கடத்தெருவில் லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு விசிட்டை போட்டுட்டு அடுத்ததாக நம்மளோட ட்ரிப்பு வட்டக்கோட்டைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வட்டக்கோட்டையை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். Okay, bye my dear friends.